வணக்கம் நேயர்களே, சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மணிமாறன். கடந்த சில வாரங்களாக இந்த நிகழ்ச்சியில் வருமான வரி சேமிப்பு தொடர்பான தகவல்கள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வரிசையில் இன்று வருமான வரி சட்டத்தில் இதுவரை நாம் பார்க்காத வேறு சில பிரிவுகளின்படி கிடைக்கும் மற்ற சில வாய்ப்புகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். நாட்டின் பொருளாதாரத்தை தூண்டும் முக்கிய காரணிகளில் வங்கி கடனும் வட்டியும் முக்கியமானவை. அந்த வங்கி வட்டி தொடர்பானவற்றில் வருமான வரி சட்டம் பல்வேறு சலுகைகளை வழங்குகிறது. பொதுவாக அதிகமானவர் பயன்பெறக்கூடிய இந்த சலுகை வீட்டுக்கடன் வட்டி தொடர்பானது. அடுத்து உயர்கல்வி கற்க கல்வி கடன் பெற்றவர் அந்த கடனுக்கு செலுத்தும் வட்டிக்கு பெறும் வரி சலுகை. இது தவிர ஒருவருக்கு வங்கியில் சேமிப்பு கணக்கு இருந்தால் அதில் உள்ள தொகைக்கு வங்கியால் தரப்படும் வட்டிக்கும் குறிப்பிட்ட வரம்புக்குள் சலுகை தரப்படுகிறது. இவற்றில் முதல் இரண்டும் தனி மனிதர் வங்கிக்கு செலுத்தும் வட்டிக்கு தரப்படுவது, மூன்றாவது சலுகை வங்கியால் மனிதனுக்கு தரப்படும் வட்டிக்கான சலுகை. அந்த வகையில் இவை இரண்டும் நேர் எதிர் தன்மை கொண்டவை. இது தவிர உடல் ஊனமுற்றவர்களுக்கு எனவும் சிறப்பு வரி சலுகைகள் தற்போது நடைமுறையில் உள்ளன. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த வகை வரி சலுகைகள் குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலில் வீட்டுக்கடன் வட்டி தொடர்பான விஷயத்தை பார்க்கலாம். வீட்டுக்கடனுக்கு ஒருவர் மாதந்தோறும் செலுத்தும் தவணை தொகை இரு பகுதிகளை கொண்டது. ஒன்று கடனுக்கான அசல் தொகை, இரண்டாவது கடனுக்கான வட்டி. அசல் தொகையை திருப்பி செலுத்துவதற்கு வருமான வரி சட்டம் 80C கீழ் வரி சலுகை கிடைக்கிறது என கடந்த வாரங்களில் நாம் இதை பார்த்திருந்தோம். வட்டியாக செலுத்தப்படும் தொகைக்கு வருமான வரி சட்ட பிரிவு 24 கீழ் வரி சலுகை தரப்படுகிறது. வீட்டுக்கடன் வட்டிக்கான இந்த சலுகை வருமான வரிக்கு உட்படும் உங்களது ஆண்டு மொத்த வருமானத்தை கணக்கிடும் போதே அளிக்கப்படுவது. உதாரணமாக, மாத சம்பளம் பெறும் ஒருவர் ஓராண்டில் பெறும் சம்பளம், பல்வேறு படிகள், போனஸ் இவற்றை தவிர வீட்டு வாடகை, பிற முதலீடுகளில் பெறும் லாபம் உள்ளிட்ட மற்ற வகை வருமானத்தையும் கூட்டி ஆண்டு மொத்த வருமானம் கணக்கிடப்படுகிறது. இதில் வீட்டுக்கடனுக்காக அவர் கட்டும் வட்டி அவரது கைக்கு எட்டும் நிகர வருமானத்தை குறைக்கிறது என்று கருதப்படுகிறது. அதாவது வீட்டுக்கடன் வட்டி நெகட்டிவ் வருமானம் என்பது போல எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒட்டுமொத்த வருவாயிலிருந்து குறைத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. வருமான வரிச்சட்டம் பிரிவு 24 படி தற்போது ஓராண்டில் 2 லட்சம் ரூபாய் வரை இந்த சலுகை தரப்படுகிறது. இதை பெற ஒருவர் பணி செய்யும் நிறுவனத்திடமே வீட்டுக்கடனுக்கு எவ்வளவு வட்டி செலுத்துகிறார் என்ற தகவலை உரிய ஆவணத்துடன் தெரிவித்துவிட்டால் போதும். அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்குரிய சான்றாக ஃபார்ம் 16 எனப்படும் ஆண்டு மொத்த சம்பள தகவல் ஆவணத்திலேயே அதை குறிப்பிட்டு தருவார்கள். ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் ஆண்டு வருமானம் இருக்காருன்னா, அவர் ஒரு வீடு எடுத்திருக்காரு, அந்த வீட்டுக்கு 2 லட்ச ரூபாய் வட்டி கட்டுறாருன்னா, அந்த 2 லட்ச ரூபாய் அந்த 10 லட்சத்தை அப்படியே கழிச்சிடலாம். நீங்கள் கழிச்சிட்டு பேலன்ஸ்க்கு தான் நீங்கள் அதுக்கப்புறம் தான் கால்குலேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடன் வாங்கி தானே முன்னின்று வீடு கட்டும் போது இந்த விஷயங்களெல்லாம் பொருந்தும். ஆனால் கட்டுமான நிறுவனம் ஒன்றின் அடுக்குமாடி வளாகத்தில் ஒரு குடியிருப்பை வாங்க முயல்பவர் முன்பதிவு செய்துவிட்டு சில ஆண்டுகள் கூட காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அந்த நேரத்தில் ப்ரீ இஎம்ஐ என்ற பெயரில் அதுவரை பெற்ற கடன் தொகைக்கு வட்டியை மட்டும் செலுத்துவதற்கு இந்த சலுகை உண்டா? உண்டு என்றால் அதை பெறுவது எப்படி என்பது பலரது கேள்வி. ப்ரீஎம்ஐ இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ், அந்த வர இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி 5 வருஷத்துக்கு பிரித்து கட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வருஷத்தில் நீங்கள் 50,000 ரூபாய் ப்ரீ இஎம்ஐயாக கட்டியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டில் 10,000 எடுத்துக்கலாம், அடுத்த வருஷம் 10,000, அதுக்கு அடுத்த வருஷம் 10,000, அது மாதிரி நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே ப்ரீ இஎம்ஐ யூஸ் பண்ணும்போது இந்த ஃபெசிலிட்டிஸ் வரும் உங்களுக்கு. வங்கிகளில் வீட்டுக்கடன் பெறுபவர்களுக்கு இந்த வாய்ப்பு உள்ள போது ஏதோ ஒரு காரணத்தால் வங்கி கடனை தவிர்த்து நண்பர் அல்லது உறவினரிடமிருந்து கணிசமான ஒரு தொகையை கடனாக பெற்று வீடு கட்டினால் அந்த கடன் தொகைக்கு தரும் வட்டிக்கு சலுகை கிடைக்குமா என்ற கேள்விகளும் உள்ளன. இதே ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃபாதர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்ன சொல்கிறார், நான் பேங்க்கில் போடுற பணத்துக்கு நான் உன்ட்ட வட்டி கொடுக்குறேன், நீ வீடு வாங்குறதுக்கு இது யூஸ் பண்ணிக்க, எனக்கு மாதம் ஏதாவது வட்டி கொடுத்துரு அப்படின்னு சொன்னார்னா, அவருக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குற வட்டிக்கு தான் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்னு வந்து அசலை திருப்பி கொடுத்தீங்கன்னா அங்கே கிடையாது. டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணால் தான் அந்த இன்கம் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு, இல்லாட்டி கிடையாது. அதனால் லோன் வாங்கும்போது என்ன பார்க்கணும், சுற்றாருக்குள்ளே நம்ம வாங்கினோன்னா பிரின்சிபல் ரீபே பண்ணான்னா அந்த அசலை திருப்பி அவங்களுக்கு கொடுத்தோன்னா அதுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. ஒன்லி அவங்க வாங்குற பணத்துக்கு திருப்பி வட்டி கட்டுறோம் பார்த்தீங்களா, அது கொண்டு தான் பெனிஃபிட். அதுதான் மெயினான தகுதி நம்ம பார்க்கணும். நண்பர் உறவினரிடம் கடன் பெறும்போது முன்னதாக வரி பிடித்தம் செய்வது என்றால் எவ்வளவு தொகை பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்பது சூழலை பொறுத்து மாறுபடுகிறது.
பேன் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு பேனே இல்லைனா ஐ திங்க் இப்போ நமக்கு 20% ஒர்க்கில் நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த டிடிஎஸில் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்ணுறது 2 lakhsனா பேன் இருந்தாங்கன்னா 10% அவங்க டிடிஎஸ் நீங்கள் டிடெக்ட் பண்ணிட்டு அந்த டிடிஎஸ் நீங்கள் கட்டி விட்டுலாம். அப்படி இல்லைன்னா 20% ஒர்க்கில் பேனே இல்லாமல் நீங்கள் லெர்ன் பண்ணுறாரு ஒருத்தர் அப்படின்னா நீங்கள் 20% ஒர்க்கில் அவருக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிடெக்ட் பண்ணாது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் என்பது அவற்றில் உள்ள சிரமங்களை புரிந்து கொள்ள சொல்லப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இன்று வீட்டை கட்ட கடன் வாங்கி குறித்த காலத்தில் அதை கட்டி முடிப்பதும் சவாலான விஷயமாக மாறியுள்ளது. ஆனால் அதற்கு கிடைக்கும் வரி சலுகைக்காகவே இன்று பலரும் நாடும் விஷயமாக வீட்டுக்கடன் மாறியுள்ளது என்பதே உண்மை. புதிய தலைமுறைக்காக வேல் சங்கர் உதவியுடன் சந்திரன். அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் குடியிருப்பு வாங்க நினைக்கும் ஒரு நபர் அந்த குடியிருப்பு வளாகத்தின் பூமி பூஜை நடக்கும் நாளிலேயே முன்பதிவு செய்வது தற்போது அதிகரித்து வருகிறது. எல்லா விதிகளுக்கும் உட்பட்டு அந்த குடியிருப்பு கட்டப்பட்டால் அந்த குடியிருப்புக்காக வீட்டுக்கடன் பெறுவது சாத்தியமே. ஆனால் அந்த குடியிருப்பு கட்டி முடிக்கப்பட்டு குடியிருப்பு வாங்கியவர் 3 ஆண்டுகளுக்குள் அதன் முழு உரிமை பெற்றவராக வேண்டும். அப்படி நடந்தால்தான் அந்த 3 ஆண்டுகளுக்கு அவர் தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் வரிச்சலுகை பெறுவது சாத்தியமாகும். ஒருவேளை 3 ஆண்டுகள் கழித்தும் கடன் பெற்றவர் வசம் குடியிருப்பு வராவிட்டால் அவருக்கான வரிச்சலுகை ஆண்டுக்கு 30,000 ரூபாய் தான் என குறைந்துவிடும். அதாவது வரிச்சலுகை கிடைக்காததால் ஆண்டுக்கு 1,70,000 ரூபாயை கூடுதல் வருவாயாக கருதி அந்த தொகைக்கும் சேர்த்து கணக்கிட்டு வரி செலுத்த வேண்டியிருக்கும். மாத சம்பளம் பெறும் நபர் வீட்டுக்கடன் பெற்று சலுகை பெறுவது போலவே சொந்த தொழில் செய்பவர்களும் சலுகை பெற வாய்ப்புகள் உள்ளன. அவர்கள் நிதியாண்டு முடிந்த பின் தங்களது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் போது குடியிருக்கும் வீட்டுக்கான கடன் வட்டி செலுத்தியதை கணக்கில் காட்டி சலுகை பெற முடியும். இதற்கு அந்த ஆண்டில் எவ்வளவு தொகையை அவர் வீட்டுக்கடன் வட்டியாக செலுத்தினார் என்பது குறித்து வங்கியிடமிருந்து பெறும் ஆவணத்தையே அடிப்படையாக கொள்ளலாம் என்கிறார்கள் வரித்துறை நிபுணர்கள். தான் குடியிருக்க தேவைப்படும் வீட்டுக்காக வங்கியிடம் கடன் பெறுபவர்களுக்கு வரிச்சலுகை பெறுவது போலவே இரண்டாவதாக ஒரு வீடு கட்டி கடன் வாங்கி கட்டி முடித்து அதை வாடகைக்கு விடுபவர்களுக்கும் வரிச்சலுகை உண்டு. ஆனால் இதை கணக்கிட கையாளப்படும் முறை வேறு. குடியிருக்க ஏற்கனவே சொந்தமாக வீடு உள்ளவர்களுக்கும் தங்களது வருவாயில் ஒரு பகுதியை சொத்தாக மாற்ற நினைக்கும் போது பாதுகாப்பான முதலீடாக பலரால் முன்வைக்கப்படும் யோசனை இரண்டாவது வீடு. இந்த வீட்டை வாடகைக்கு விடும்போது அதன் மூலமும் ஒரு வருவாய் கிடைக்கிறது. அதனால் அந்த வருவாயையும் ஆண்டு மொத்த வருமான கணக்கில் சேர்த்துக்கொண்டு வங்கிக்கு செலுத்தும் மொத்த வட்டி தொகையையும் செலவாக கருதி கழித்துக் கொள்ள வருமான வரி சட்டம் அனுமதிக்கிறது. ஒரு வீடு வாங்கி அந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டுறாரு. அந்த அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வருஷத்துக்கு வந்து 7 லட்சம் 8 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்டே கட்டுறாரு. அவர் வாங்கினது வந்து ஒரு 1 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு. ஆண்டு ஒன்றுக்கு அவர் வட்டியே வந்து 10 லட்ச ரூபா வட்டி கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபா வட்டி கட்டினார்னா அவருடைய நிகர இன்கம் என்னன்னு பார்த்து கிராஸ் இன்கம் என்னன்னு பார்த்து அதில் இந்த என்டையர் இன்ட்ரெஸ்ட்டை டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ மறுபுறம் வீட்டு வாடகையாக பெறும் முழு தொகையையும் வருவாயாக காட்ட வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. உதாரணமாக உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு அந்த வீட்டுக்கான வரியாக செலுத்தும் தொகையை செலவாக எடுத்துக்கொண்டு மொத்த வருவாயிலிருந்து கழித்துக் கொள்ளலாம். அதோடு வீட்டை பராமரிக்க ஆகும் செலவுகளுக்கும் கழிவுச் சலுகை தரப்படுகிறது. ஒரு 30% வரைக்கும் டிடெக்ஷன் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த வீட்டை பராமரிக்கிற வேலையெல்லாம் செய்யணும் இல்லையா? வாடகை விட்டா ஒரு டெனன்ட் இருப்பார், காலி பண்ணி இன்னொரு டெனன்ட் வந்துடுவாங்க. அப்போ வீட்டை பராமரிக்கிறதுக்கு செலவு இருக்குது. அந்த பராமரிக்கிற செலவுன்ட்டு வாங்குகிற வட்டியில் 30% வந்து தள்ளுபடி பண்ண சொல்கிறாங்க. ரெண்டில் தள்ளுபடி பண்ண சொல்கிறாங்க. தள்ளி பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன வருமானத்தில் ஆண்டு வருமானத்தில் இருக்கீங்க, 10 லட்சமோ 20 லட்சமோ என்ன ஆண்டு வருமானத்தில் அந்த ஆண்டு வருமானத்தோடு அதை கூட்ட சொல்கிறாங்க. கூட்டி அதுக்கப்புறம் தான் அந்த அதுக்கேற்ற மாதிரி என்ன டேக்ஸ் ப்ராக்கெட் 10% 20% 30% என்ன டேக்ஸ் ப்ராக்கெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டேக்ஸ் பே பண்ணணும். இரண்டாவது வீட்டுக்கான கடன் பெறும்போது அதை உறவினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து பெற்றால் அந்த கடனுக்கும் வருமான வரிச்சலுகை உண்டா என்பது சிலரது சந்தேகம். இதற்கு நிபுணர்கள் சொல்லும் பதில் உண்டு என்பதுதான். ஆனால் இது சற்றே கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயம். லோன் வாங்கும்போது எங்கே லோன் வாங்குறாங்க அப்படின்றது பொறுத்து இருக்குது. இப்போ பேங்க்கில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, இல்லை கமர்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸு அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷன்ஸ் இங்கெல்லாம் லோன் எடுத்தீங்கன்னா தான் பிரின்சிபலுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். எனவே முதல் வீடோ இரண்டாவது குடியிருப்போ எதுவானாலும் அதை கட்டி முடிக்க வாங்கும் கடனுக்கு வருமான வரிச்சலுகை தேவைப்படுவோர் எங்கிருந்து கடன் பெறுவது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் நிபுணர்கள். புதிய தலைமுறைக்காக வேல் சங்கர் உதவியுடன் சந்திரன். வங்கிகளிடம் கடன் பெற்ற ஒருவர் அதற்கு செலுத்தும் வட்டிக்கு வரிச்சலுகை பெறுவது போலவே தனி மனிதர்கள் வங்கிகளில் சேமித்து வைத்திருக்கும் தொகைக்கு வங்கி தரும் வட்டிக்கும் வரிச்சலுகை உண்டு. வருமான வரி சட்ட பிரிவு 80 TTA பிரிவின் படி கிடைக்கும் இந்த சலுகைக்கு சில வரம்புகள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நீங்கள் வந்து SB அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க.
இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க. ஆண்டு ஒன்றதுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 20,000 இருக்கும். அடுத்த மாதம் ஒரு 30,000 இருக்கும். இந்த மாதிரி பரவலான ஒரு வருடத்தில் நிறைய நேரத்தில் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் ஆண்டு ஒன்றுக்கு நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற பேங்க் கொடுக்குற வட்டி 10,000 ரூபாய்க்கு 10,000 அது குறைவாக இருந்தால் நீங்கள் அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்றாங்க. 10,000க்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் டாக்ஸ் கட்டணும் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில். தற்போதைய நிலையில் ஆண்டுக்கு அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரையான வட்டிக்கு இந்த சலுகை உண்டு. எனினும் சேமிப்பு கணக்குகளில் இருந்து பெறப்படும் வட்டிக்கு மட்டுமே இந்த சலுகை தரப்படும். இதற்கு ஒரு நிதி ஆண்டு முடிந்தவுடன் அந்த ஆண்டுக்கு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது வரிக்கு உட்படாத பிற வருவாய் என்ற தலைப்பின் கீழ் கணக்கில் காட்ட வேண்டும் என்கிறது வருமான வரித்துறை. அப்படி காட்டாமல் போனால் அந்த வருவாய் வரிக்கு உட்பட்டதாகவே கருதப்படும். மறுபுறம் இந்த வட்டி தொகை ஒன்றுக்கு மேற்பட்ட சேமிப்பு கணக்குகளில் இருந்து பெற்றதாகவோ பொதுத்துறை வங்கி, தனியார் வங்கித்துறை, அஞ்சலகம் எனப்படும் தபால் அலுவலகம் என எந்த வகை சேமிப்பு கணக்கு மூலம் பெற்ற வட்டியாகவும் இருக்கலாம். அதற்கு சலுகை உண்டு. கல்வி கடன் வட்டிக்கும் வரி சலுகை உண்டு. இது குறித்த விரிவான தகவல்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு. சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். வீட்டுக் கடன் வட்டிக்கு வருமான வரி சட்ட பிரிவு 24 கீழ் பெறும் சலுகை போல உயர்கல்வி கற்க வங்கிக் கடன் பெற்றவர்கள் அதற்காக செலுத்தும் வட்டிக்கு பிரிவு 80E கீழ் சலுகை பெற முடியும். நாட்டில் எழுத்தறிவின்மையை ஒழிக்க நினைக்கும் அரசு மறுபுறம் ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் உள்ளிட்டவற்றையும் ஊக்குவிக்கவும் உதவிக்கரம் நீட்டுகிறது. அதன் ஒரு செயலாகவே உயர்கல்வி கற்க நினைப்போர் வங்கிகளில் கல்விக் கடன் பெறுவதை ஆதரிக்கிறது. இந்த கடனுக்கான வட்டிக்கு வருமான வரி சலுகையும் அளிக்கிறது. கடனை திருப்பி கொடுக்குறீங்க பேங்க்குக்குன்னா, நீங்கள் கட்டுற பிரின்சிபலுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை ரீபே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. அதுக்குண்டி பெனிஃபிட் உண்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க, திருப்பி நீங்கள் 12.5% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் திருப்பி ரீபே பண்ணுறீங்கன்னா, அந்த 12.5 இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருஷத்துக்கு 1,25,000 ரூபாய் உங்களுக்கு நீங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் உண்டி. அந்த என்டையர் 1,25,000 எலிஜிபிள் உங்களுக்கு இருக்கிறது. வரிச்சலுகை தரப்படுவதால் இந்த சட்டப்பிரிவில் உயர்கல்வி என்பது எதையெல்லாம் உள்ளடக்கியது என ஒரு வரையறையும் தரப்பட்டுள்ளது. என்னென்ன கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னா, அது ஃபுல் டைம் எஜுகேஷனாக இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இல்லை கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூஷனாக இருக்கணும். சும்மா பார்ட் டைம் படிங்கன்னா வாரத்தில் 3 நாள் தான் அந்த கிளாஸ், வாரத்தில் 2 நாள் கிளாஸ் தான் நடக்குது, அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடையாது. வருமான வரி செலுத்தும் ஒரு நபர் தற்போது வருவாய் பெறுபவராகவே இருப்பார் என்பதால் இந்த உயர்கல்வி கற்பவர் யார், கடன் பெறுபவர் யார், யாருக்கு வரிச்சலுகை கோரப்படுகிறது என்ற கேள்வி இயல்பானதுதான். யார் யாருக்கு கொடுக்குறேன்னா, இப்போ நான் சொந்தமாக படிக்கிறேன், என் படிப்புக்கு நான் கடன் வாங்குறேன், எனக்கு உண்டு. என்னுடைய குழந்தைகளுக்கு படிக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டு. இல்லை இப்போ நான் இருக்கேன், என் பிரதர்ஸ்க்கு லோன் வாங்கணும், அவங்க என்னோட டிபெண்ட்டு அப்படின்னா அவங்களுக்கு வாங்கி காட்டினாலும் நம்மளுக்கு எலிஜிபிள் உண்டு. வீட்டுக்கடனுக்கு உள்ளது போலவே மாத சம்பளம் பெறும் நபர் வங்கிகளிடம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் பெற்றும் சொந்தமாக தொழில் செய்பவர் நிதியாண்டு முடிந்த பின் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது வங்கியிடம் பெற்ற தகவலை குறிப்பிட்டும் இந்த சலுகையை பெறலாம் என்பது வரி ஆலோசகர்களின் கருத்து. புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன். ஒரு நபர் அவருக்கோ அவரை சார்ந்துள்ள உறவினருக்கோ ஏற்பட்ட கொடிய நோய்க்கு மருத்துவ சிகிச்சை பெறும் பட்சத்தில் அந்த செலவுக்கும் மறுச்சலுகை பெற வாய்ப்புண்டு. வருமான வரச்சட்ட பிரிவுகள் இந்த சலுகையை வழங்குகின்றன. அதுலேயே கவர்மெண்ட் வந்து ஒரு விதம் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளோ, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ, வெரி சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ அப்படின்னு அந்த கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஒரு தனி மனிதனுக்கு அப் டு 40,000 ரூபாய் வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அதே வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப் டு 60,000 ருபீஸ் இருக்குது. இப்போ வெரி சீனியர் சிட்டிசனாக 80 வயதுக்கு மேந்து இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வரும்போது 80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. டிமென்ஷியா, பார்கின்சன்ஸ் உள்ளிட்ட நரம்பு மற்றும் மூளை தொடர்பான நோய்கள், கேன்சர், எய்ட்ஸ், சிறுநீரக செயலிழப்பு, இரத்த புற்றுநோய் போன்ற கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் நோய்களுக்கான சிகிச்சைக்கு அவற்றின் செலவுக்கு இந்த சலுகை உண்டு. இதற்கு பதிவு பெற்ற மருத்துவரிடம் அதற்கான ஆவணத்தில் சான்றிதழ் பெற்றுத்தர வேண்டியிருக்கும். அப்படி அளிக்கும் பட்சத்தில் ஆண்டுதோறும் தொடர் சிகிச்சைக்கும் இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு என தனியாக சிறப்பு சலுகை அளிக்கும் திட்டமும் தற்போது நடைமுறையில் இருக்கிறது. வருமான வரி சட்டம் 80 DDB என 2 பிரிவுகள் இந்த சலுகையை தருகின்றன. உடல் ஊனத்துக்கான வரிச்சலுகையை பொறுத்தவரை அதை 2 விதமாக பிரிக்கிறார்கள்.
ஒன்று சாதாரண உடல் ஊனம், இரண்டாவது தீவிர உடல் ஊனம். ஒன்று வந்து 40% ஊனம், 80% டிசபிள், சிவியர்லி டிசபிள்டு அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்ருக்காங்க. டிசபிள்டுன்றது 40%க்குள்ளே இருக்கிறது எல்லாமே டிசபிள். அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களோட இந்த கேன்சரு, எய்ட்ஸு, ரீனல் ஃபெயிலியரு, இந்த மாதிரி கேட்டகிரியெல்லாம் வந்து 40% கேட்டகிரியில் கொண்டாங்க. இந்த 40% கேட்டகிரிக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. பார்வையின்மை, மனநிலை குறைபாடு போன்றவை சாதாரண உடல் ஊனமாக கருதப்படுகிறது. உடல் ஊனமுற்றுள்ள ஒரு நபர் தனக்காக தனது ஆண்டு வருவாயில் வரிச்சலுகை கோர சட்டப்பிரிவு 80U வாய்ப்பளிக்கிறது. கடந்த ஆண்டு வரை இது சாதாரண ஊனத்துக்கு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் எனவும் தீவிர ஊனத்துக்கு 1,00,000 ரூபாய் எனவும் இருந்தது. இதில் இருந்து ஒரு 50,000 இருந்தது, அந்த காமனாக இப்போ 75,000 ஆக்கி விட்டாங்க. அதே 80%க்கு மேலே சிவியர் டிசபிலிட்டி இருந்தால் அது அப் டு 75,000 அந்த 1 lakh ஆக்கிட்டாங்க. அதே நான் ஃபிசிக்கலாக இருக்கிறேன், ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கேன், எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா 1,25,000 ரூபாய்க்குள்ளே எங்களோட பிளான்லாம். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. வருவாய் பெறுபவரை சார்ந்துள்ள உறவினர்களுக்கு ஊனம் காரணமாக செய்ய வேண்டிய மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட தொடர் செலவுகளை ஈடுகட்ட சட்டப்பிரிவு 80DD உதவுகிறது. நான் இருக்கிறேன்னா என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவிகளுக்கு அலோடு. இப்போது என்னோடய பேரண்ட்ஸு என்னோடய டிபெண்டாக இருந்தால் அவங்களுக்கு அலோடு. இல்லை என்னோடய பிரதரோ சிஸ்டரோ என்னோடய டிபெண்ட் இருந்தால் அவங்களுக்கு அலோடு. யாருக்கு வேணால் நான் கிளைம் பண்ணலாம். இப்போனா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ரெகனைஸ்டு டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு லெட்டர் வாங்கணும். இந்த மாதிரி இவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்க, இல்லை இந்த டிசபிலிட்டி, சிவியர் டிசபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி அப்படின்னு அவங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த லெட்டரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும்போது கவர்மெண்ட் அந்த ஆவணம் ப்ரொடியூஸ் பண்ண சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஆவணத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். போட்டி நிறைந்த இன்றைய உலகில் ஒருவரது ஊனம் மற்றவர்களுடன் சமமாக போட்டியிடும் வாய்ப்பை பறித்து விடுகிறது. அதனால் அவரது திறனை மேம்படுத்திக் கொள்ளவும் கூடுதலாக பயிற்சி, ஊட்டம் பெறவும் தொடர்ந்து ஒருவர் செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்பதாலேயே இந்த சலுகை வழங்கப்படுகிறது. அதை உரிய வகையில் பயன்படுத்தி கொண்டு ஊனமுற்றவர் சவாலை சந்திக்க தயாரானால் அது பாராட்டுக்குரியதே. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன். நேயர்களே, சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். வரி சேமிப்பு தொடர்பான தற்போதைய தகவல்களில் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் அவை குறித்தும் நீங்கள் எங்களுக்கு sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரிக்கு எழுதலாம். நாளை காலை சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் தமிழக வளர்ச்சி தேங்க போனதேன், தீர்வு என்ன என்பது குறித்து அண்மையில் செய்த பொருளாதார நிபுணருடன் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். பார்க்க தவறாதீர்கள். இது தவிர அடுத்த வாரம் சனிக்கிழமை வரி சேமிப்பு வாய்ப்புகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.